ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சில ஆக்டர்ஸ் குறிப்பிட்ட ஒரு சில படங்களுக்காக அவங்களோட கேரக்டருக்காக நிறைய மெனக்கெட்டிருப்பாங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய உழைச்சிருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க அவ்வளோ டெடிகேட்டடாக பார்த்துருப்பாங்க. அந்த படத்தோட வின்னர் லோஸ் அதெல்லாம் கணக்கிலே கிடையாது. பட் அந்த ஒரு படத்துக்காக அவங்க பண்ண அந்த ஒரு விஷயம், அவங்க பண்ண அந்த சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டெடிகேஷன் லெவல் ஹை அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க பண்ண அந்த ஒரு வேலை, அப்பேற்பட்ட ஆக்டர்ஸ் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண அப்பேற்பட்ட டெடிகேஷனான விஷயங்கள் என்ன அப்படின்றது இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது அக்ஷய்குமார். ஸோ அக்ஷய்குமார் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. பட் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருந்தாரு, பக்ஷிராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேண்டசி எலமெண்ட் கலந்த ஒரு விஷயம். லைக் அவர் வந்து ஒரு பேர்ட் மாதிரியான மாற உருவம். அந்த ஒரு மேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து மேக்கப் போடுறதுக்கே ஒரு 2 மணி நேரம் உட்காரணும். அது போக அந்த மேக்கப்போட நடிக்கணும் ஒரு 6 மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த மேக்கப்பை கழட்டுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமா. இப்படி ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 13 மணி நேரம் இதுக்கே ஒரு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிருமா. இந்த ஒரு இடைப்பட்ட டைம்ல இவர் வந்து சாலிட் ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஒன்லி வாட்டர், ஜூஸ் மட்டும்தான் டியூப்ல வாயில வந்து ஊட்டுவாங்க. அதுவும் ஓவரா அது இதுன்னு சொல்லிட்டு அசைச்சு இது பண்ணா அந்த மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்வெல்லிங் மூலமா வந்து கலண்டு வர ஆரம்பிச்சிடும். இதை காரணமே பார்த்து பத்திரமா எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் வந்து கொடுக்காம அப்படியே அசையாம ஒரு பொம்மை மாதிரியே இருந்து நடிச்சு கொடுக்கணும். இது மாதிரி கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல அவரோட ஷூட்டிங் டைமை கொடுத்து நடிச்சு கொடுத்துருக்காரு அக்ஷய்குமார். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது ஆக்ட்ரஸ் அனுஷ்கா. ஸோ சைஸ் 0 அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெயிட் கெயின் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து விஎஃப்எக்ஸ் இல்லை ஏதாவது டம்மியான ஒரு சில மசில்ஸை கூட கிரியேட் பண்ணி அவங்க ஃபேட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து டெடிகேஷனாக நான் இதுக்காக ஃபேட்டாகி இந்த கேரக்டரை நான் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்து அவங்க அந்த ஒரு வெயிட்டை கெயின் பண்ணி படத்தை நடிச்சு கொடுத்துருப்பாங்க. பட் அந்த படம் என்னதான் பெருசாக போலனாலுமே அந்த படத்தில் அவங்களோட டெடிகேஷன் லெவல் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். செம்மையாக அந்த ஒரு கேரக்டருக்கான எமோஷன் எல்லாமே ப்ராப்பரா பண்ணியிருப்பாங்க. பட் அந்த படத்துக்கு அப்புறம் அவங்களால அந்த ஒரு ஃபேட்டை மறுபடியும் ரெடியூஸ் பண்ண முடியல. பாகுபலி 2 மாதிரியான படத்துக்கு ஒரு ப்ராப்பர் கால் ஷீட் கொடுக்க முடியல. இவங்களுக்காக பாகுபலி 2ல விஎஃப்எக்ஸ் மூலமா அவங்க லீனா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எடிட் பண்ணி மாத்திருப்பாங்க. பட் லிட்டரலி அவங்க சப்பியா தான் இருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ அதை வந்து பிரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடிய கேரக்டரா அந்த ஒரு சப்பினஸ் வச்சு மேட்ச்லாம் பண்ணாங்க அந்த டைம்ல. இதன் காரணமா இவங்களுக்கு நிறைய கால் ஷீட் மிஸ் ஆச்சு, நிறைய படங்களோட வாய்ப்பு போச்சு. அந்த ஒரு படத்தினால அனுஷ்காவோட டோட்டல் கெரியர் அண்ட் மார்க்கெட்டுமே போயிருக்கு. அந்த அளவு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு படத்துக்காக அனுஷ்கா. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது விஷால். அவனிவன் படத்துல அந்த ஒரு கேரக்டரோட கண்ணு வந்து ஒரே சைடில் பார்க்குற மாதிரி, கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூக்க பார்த்த மாதிரியே வச்சுக்கிட்டு தான் அவர் நடிக்கணும், டைலாக் பேசணும். இந்த ஹோல் ஃபிலிமும் அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவர் எப்போ ஆக்ஷன் சொல்கிறாங்களோ அப்போ உடனே கண்ணு அப்படி போயிடணும். அந்த சீன் முடிக்கிற வரையும் அந்த ஒரு விஷனில் தான் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லை ஒரு 8 மாதத்துக்கு மேலே இந்த ஒரு ஷூட்டிங் நடந்திருக்குன்னா அப்போ எத்தனை ரீடேக்ஸ் போயிருக்கும், எத்தனை டேக்ஸ் நடந்திருக்கும், அதில் இவர் எந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஒரு ஐஸை வச்சு இருந்திருப்பாரு. அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஐஸ் மூலமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது, அவருக்கு நிறைய ஹெட்டேக் வந்தது. அந்த ஒரு படம் முடிஞ்சே சில வருஷங்கள் கழிச்சுமே இப்போ வரையுமே அது வந்து அவர் கண்ணு வலிக்கும், திடீர்னு தலை வலிக்கும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை இன்னுமே விஷால் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது கமல்ஹாசன். இவர் வந்து தசாவதாரம் படத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 கேரக்டர்ஸ், அதுல முக்கியமா 8 கேரக்டர்ஸ் ஃபேஸ்ல வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டுக்கிட்டு நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான். ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ஸ்னா வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கணும். லைக் அக்ஷய்குமாருக்கு என்ன சொன்னா அதே தான். அதை ரிமூவ் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும், போடுற ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டஃப். அது போறதுக்கான டைமிங்ல இருந்து எல்லாமே அந்த டைம்ல அதிகமாக எடுத்திருக்கும். ஏன்னா அது அந்த டைம்ல 2010 அந்த காலகட்டம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு 2 மணி நேரம், அதை கழட்டுறதுக்கு 1 மணி நேரம், இதுக்கிடையில ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும். அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு நடிச்சுட்டு வந்துடணும். நடிக்கலன்னா அந்த மேக்கப் போயிருச்சு, அப்போ அந்த ஒரு நாள் வேஸ்ட். அப்படி பார்க்கும்போது சட்டுன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணது எடுக்கணும். இந்த கேரக்டருக்கு இந்த ஒரு மேக்கப் லைக் ஃபிளச்சர் கேரக்டர் வச்சு எடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு அதை வச்சு அன்னைக்கு முடிச்சிடணும். அந்த என்ன பிளான் பண்ணாங்களோ அது ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிடணும். இதுக்கிடையில எந்த சாலிட் ஃபுட்டும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வாட்டர் அண்ட் ஜூஸ் இது மட்டும் தான் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 13 to 14 ஹார்ஸ் சாப்பாடே இல்லாம அந்த ஒரு படத்தோட ஷூட்டிங்ல ஜஸ்ட் தண்ணியும் ஜூஸும் குடிச்சிட்டு மட்டுமே அந்த நாளை கடத்தணும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கேரக்டர்ஸ்க்கு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டுருக்காரு. தென் இது மட்டும் இல்லாமல் அந்த வயசான பாட்டி கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ராக் ஐஸ் இருக்குன்ற மாதிரி அந்த பாட்டி காட்டணுன்றதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான கான்டாக்ட் லென்ஸ் வச்சிருக்காங்க. அது போட்டு அவருக்கு வந்து பார்க்கவே முடியாதான். அந்த கேரக்டர் எப்படா சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு கமல்ஹாசன் சாரே வந்து அழுவாரான். ஏன்னா அது ஒரு மாதிரி கூணு வச்சு அந்த பாட்டிக்கு இருக்கணும், கூணு வச்சு நடக்கணும். இது போதாதுன்னு கேட்ராக் ஐஸ் வேற, இந்த மேக்கப் வேற, அவருக்கு தலை வேற வலிக்குமா அந்த ஒரு கான்டாக்ட் லென்ஸை போட்டுட்டு பார்க்கும்போது. இப்படி பல பிரச்சனைகள் இந்த படங்கள்ல கமல்ஹாசன் சார் ஃபேஸ் பண்ணியிருக்காரு.
இஸ்லாம் மூணாவது இருக்கிறது சேம் லெஜெண்ட் கமல்ஹாசன் சாரோட அபூர்வ சகோதரர்கள். அந்த ஒரு படத்தில் ஃபுல்லாமான ஒரு கமல்ஹாசன் சார் கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு அந்த ஒரு டெக்னிக்கை வந்து ஸ்டில் இப்போ வரையுமே பலருக்கும் ஆச்சரியமான ஒரு டெக்னிக். எப்படி சார் இந்த மாதிரி குள்ளமாக நடிச்சிங்க? சில நேரங்களில் லைக் நிற்கிற இடங்கள க்ளோஸ் அப் ஷாட்ஸ் இதெல்லாமே அவர் முட்டி போட வச்சு காலை பின்னாடி கட்டி அந்த மாதிரியான டேக்ஸும் இருக்கு. அதே மாதிரி அந்த டைமில் கரெக்டாக அவருக்கு முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தரை கீழே போகிற மாதிரி ஒரு குழி ஒன்று தோண்டி ஸ்டாண்டிங் ஒரு இடத்துல நிக்கிற மாதிரியான ஷாட், நடக்கிறது இல்லாம நின்னுட்டே பேசுற மாதிரியான ஷாட்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி தோண்டி அவர் இறங்கி அந்த தரையை புதைச்சிருவாங்க, முட்டி வரை இருக்கிற மாதிரி ஷூவை மட்டும் வச்சு அவர் நிக்கிற மாதிரி காட்டுவாங்களாம். மூவிங் ஷாட்ஸ்லாம் அதே மாதிரி ஒரு லேரல் தோண்டி முட்டி கீழே இருக்கிறது வரையும் தோண்டி அவர் அப்படியே நடக்க விடுவாங்களாம். அது வந்து கீழே வச்சு எடுப்பாங்களாம். மேலே வச்சு எடுத்தா குழி வந்து தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக கீழே வச்சு அவர் நடக்கிறத காட்டுவாங்களாம். இந்த மாதிரியான நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சில இடங்கள்ல காலை கட்டி முட்டி போட்டுலாம் அவர் நடிச்சிருக்காரு, கால் வலிக்க வலிக்க. ரியலி லெஜெண்டுங்க. ஸோ அவர் வந்து அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்துக்காக. லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது அமீர் கான் தங்கல் படத்துக்காக. 3லேருந்து 4 டைப் ஆஃப் ஏஜுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது. லைக் ஏர்லியரா அந்த ஒரு ரெஸ்லிங் டைம்ல அவர் எப்படி இருந்தாருன்ற மாதிரியான ஒரு கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ள தான் அந்த ஒரு ஷாட் வரும். அதுக்காக 6 பேக்ல வச்சு ஒரு ப்ராப்பர் ரெஸ்லர் மாதிரி. தென் அதுக்கப்புறம் ஒரு 30s to 40sல ஒரு 2 பொண்ணுங்களுக்கு அப்பான்ற ரோல் எப்படி இருப்பாரோ அது மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசாகி தொப்பை போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நெருங்கும் போதெல்லாம் ரொம்ப வயசாகி லைக் 60-65 வயசு முதியவர் மாதிரி தொப்பையும் தொந்தியுமா நடக்கவே முடியாம வருவாரு. அந்த மாதிரி எல்லாம் வெயிட் கெயின் பண்ணியிருப்பாரு. லிட்டரலி அவர் அவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள அந்த போறதுக்காக போயிருப்பாரு. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது விக்ரம் சார் ஐ படத்துக்காக. ஸோ இந்த ஐ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பில்டர்ன்ற மாதிரி அவர் வந்து 6 பேக்ஸ்லாம் வச்சு ஒரு ஜிம் பாடி அந்த ஒரு ரோலுமே இருக்குது. அதே மாதிரி கூணு விழுந்து ஒரு கேரக்டர் இருக்குது. அதுக்காக அவர் வயசில் இருக்கக்கூடிய ஆள் எந்த வெயிட்டில் இருக்கக்கூடாதோ அந்த அளவு வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு படத்தில் அந்த கேரக்டர் அவர் நடிக்கிறதுக்கு டோட்டல் வெயிட் அந்த டைமில் என்னதான் இருந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா 40க்கு கீழே கிட்டத்தட்ட 37-40 அந்த மாதிரியான வெயிட்டில் தான் அவர் இருந்தார். அதை வச்சு தான் அந்த கேரக்டர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைம்ல நிறைய இடங்கள மயங்கி வேற விழுந்துருவாராம். ஒழுங்கா அவருக்கு இம்யூன் பவர் இல்லாம ஃபுட்ஸ்லாம் சரியா எடுத்துக்காம ரொம்பவே டயர்ட் ஆயிடுவாராம். ரொம்பலாம் டயலாக் பேச முடியாதான், டயர்டாகி உட்காந்துருவாராம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் அந்த ஒரு படத்துக்காக ஆக்டர் விக்ரம் சார் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த ஆக்டர்ஸில் எந்த ஆக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த ஆக்டரோட இந்த ஒரு படங்களில் அவர் இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருல்ல, ஸோ அந்த படங்களில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.